எரேமியா 31:16 இப்படி சொல்லுகின்றது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The Bible verse that God has given us for this month. We have been meditating on this at least for 3 weeks now. இந்த வாரத்திலும் கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 31:16 இப்படி சொல்லுகின்றது ஆங்கிலத்தில், Thus saith the Lord, refrain thy voice from weeping and thine eyes from tears, for thy work shall be rewarded, saith the Lord, and they shall come again from the land of the enemy. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். They shall return from the land of the enemy. They shall come again from the land of the enemy. Hallelujah. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தரும் செய்திக்கு தலைப்பாக நான் வைத்திருக்கும் ஒரு காரியம், they will return. அவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். யார் திரும்பி வருவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கும் சுதந்திர வீதம் நம்மிடத்திலே திரும்பி வரும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தேவன் முன்குறித்த இடத்திலே இல்லை. அவர்கள் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு சீக்கிரத்திலே திரும்பி வருவார்கள் என்று எரேமியா 31:16 நமக்கு சொல்லுகின்றது. அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிது என்று நினைத்த பொக்கிஷமாக கருதின எதையாவது இழந்து போயிருக்கிறீர்களா? அதை இழந்ததினாலே ஆண்டவரை எனக்கு இது நஷ்டமாயிற்றே, நான் இதை கைவிட்டு விட்டேனே என்று நீங்கள் மனம் கசந்து அழுததுண்டா? அல்லது have you prayed and fasted for someone who seems lost, far from God and trapped in enemy territory? சத்ருடைய தேசத்திலே பிடிபட்டு இருக்கும் ஒரு கூட்டத்திற்காக, அவர்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடும், மனம் திரும்பாத இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கக்கூடும், அவர்களுக்காக, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, இன்னும் தேவனிடத்திலே வராத, தேவனிடத்திலிருந்து மிக தூரத்திலே போயிருக்கும் அவர்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் உபவாசித்து ஜெபித்தது உண்டானால் கர்த்தர் உங்களை பார்த்து இன்று சொல்லுகின்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொன்ன பொழுது அது என்ன பலன் என்பதை சென்ற 2 வாரங்களிலே நாம் தியானித்தோம். இன்று கர்த்தர் நமக்கு விசேஷமாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லும் காரியம், அவர்கள் திரும்பி வருவார்கள். They shall return, saith the Lord. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லணும். Hallelujah. Hallelujah. That child that you have been praying for, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளை, அந்த மகன், அந்த மகள், that calling that keeps you awake in the night, உங்களுடைய ஒரு ஊழிய பாரம், கர்த்தர் உங்கள் மேலே போட்டு இருக்கும் ஒரு அழைப்பு, உங்களை இரவிலே தூங்க விடாமல் செய்யும் அந்த அழைப்பு, அது திரும்பி வரும் உங்களிடத்திலே என்று கர்த்தர் சொல்லுகின்றார். That part of you that you think has been forever lost, என்னுடைய ஒரு பங்கு இது என்று நீங்கள் நினைத்த அந்த சுதந்திர வீதம், அது உங்களிடத்திலிருந்து என்றென்றைக்கும் விலகி போயிருக்க கூடும். அது உங்களுடைய கையிலிருந்து நஷ்டமாயிருக்க கூடும். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த பிள்ளைக்காக, அந்த மகனுக்காக, அந்த மகளுக்காக, இரவிலே உங்கள் நித்திரையை கெடுத்து கொண்டிருக்கும் உங்களுடைய ஊழிய பாரத்திற்காக நீங்கள் ஜெபித்ததுண்டானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அது உங்களிடத்தில் திரும்பி வரும். That shall return from the land of the enemy, says the Lord. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. He is not done with you yet. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் செய்ய வேண்டியதை செய்ய நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்கினதை முடிப்பதற்கு நேரம் குறித்து வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது. God is telling you today that he is not finished with you yet. He is not done with you yet. God is not finished with what he has begun in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் துவங்கினதை முடிப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதை தேவன் மறந்து போகவில்லை. அதை செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா?
ஆமென் சொல்லணும். ஹalleluya. Our God is a God of restoration. திரும்பி சீர்படுத்தும் தேவன் நம்முடைய தேவன். தொலைந்து போனதை உங்களுடைய கைகளிலே திரும்ப தரும் தேவன் நம்முடைய தேவன். Today I want to expound on Jeremiah 31:16. இன்று எரேமியா 31:16 என்ன நமக்கு குறிப்பாக சொல்லுகின்றது என்பதை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். I want to take you into the lives of those real people in the Bible who returned from the land of the enemy and what it meant for them, their families and their nation. சத்துருடைய வீட்டிலே, சத்துருடைய தேசத்திலே அடைபட்டு கிடக்கும் உங்களுடைய அந்த பிள்ளைகள், உங்களுடைய அந்த சுதந்திர வீதம், உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு அது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அது இப்பொழுது உங்கள் கைகளிலே இல்லை. அது சத்துருடைய தேசத்திலே, சத்துருடைய வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், அது உங்களை தேடி வரும். அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு நேரத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கின்றார். அது நடக்கவே செய்யும். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், they shall return. அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலிருந்து சத்துருடைய தேசத்திலிருந்து திரும்பி வந்த 3 தேவ பிள்ளைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும், அவர்கள் திரும்பி வந்ததனாலே அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் குடும்பத்தாருக்கு என்ன நடந்தது, அந்த தேசத்திற்கு என்ன, இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது என்பதை இன்று நாம பார்க்க போகின்றோம். So stay with me, keep praying and keep praising God with me. Hallelujah. தொடர்ந்து என்னோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். தூங்கி விட வேண்டாம், மயங்கி விழுந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. ஐத்தியனுடைய நிலைமை நமக்கு யாருக்கும் ஏற்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு நமக்கு சொல்லுகிறதை என்னவென்று கேட்போம். அவரை துதித்துக் கொண்டிருப்போம், ஜெபித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். முதலிலே let's decode what Jeremiah 31:16 says. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:16 என்னவென்று நாம முதலிலே புரிந்து கொள்வோம். This promise was given to Israel in a time of deep mourning and exile. சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கும் இஸ்ரவேலுக்கு மிகுந்த பாரத்திலே, மன அழுத்தத்திலே, மிகுந்த உபத்திரவத்தினுடைய போய்கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். They had been torn from their homeland. Their temple had been destroyed and their identity had been stripped. இந்த ஜனத்திற்கு நடந்தது என்ன? 3 காரியங்கள் அவர்களுக்கு நடந்தது. அது என்ன? வலுக்கட்டாயமாக அவர்கள் சொந்த தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் இவர்கள். அவர்கள் இந்த தேசத்திற்கு பாபிலோனுக்கு போக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒரு நாளும் பாபிலோனுடைய பிரஜையாக அவர்கள் மாறுவார்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு நாளிலே சத்துரு இவர்களை வலுக்கட்டாயமாக, பலாத்காரமாக பிடித்துக் கொண்டு அயலக தேசத்திலே பாபிலோனிலே கொண்டு வைத்தான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய தேசத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆலயத்தை சத்துரு அழித்து தரைமட்டமாக்கி போட்டான். சாலமோன் கட்டின தேவாலயம் இப்பொழுது இல்லை. அவர்கள் தேவனை வணங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. கூடி வந்து தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு இடம் இல்லை. அவர்கள் சொந்த தேசத்திற்கு என்றாகிலும் திரும்பி வந்தாலும் தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு பலி செலுத்த இருந்த ஒரு ஆலயமும் இப்பொழுது இல்லை. The temple had been totally razed down to the ground by the enemy. And the third thing that happened to them was their identity had been stripped. அவர்களுக்கு இருந்த ஒரு அடையாளம், அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் இப்பொழுது இல்லாததை போல் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்றால், நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வாய்க்கவில்லை என்றால், இது என்னோடு கூட எல்லா நாட்களும் இருக்கும் என்று நீங்கள் நினைத்த அந்த காரியம் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சத்துருடைய கைகளிலே நீங்கள் தவற விட்டு இருந்தால், நீங்கள் நினைத்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை, ஒரு பாத்தியமும் இல்லை என்று சத்துரு உங்களை பார்த்து நகைத்திருந்தால், கர்த்தருடைய பிள்ளையை இன்று உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா. I will bring your sons and daughters and your inheritances back into your home, back into your nation from the grip of the enemy. சத்துருடைய பிடியை தளர விட்டு அவர்களை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய மகன்களை, மகள்களை,
உன்னுடைய சுதந்திர வீதத்தை உன்னுடைய வீட்டிற்கு, உன்னுடைய தேசத்திற்கு நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், your weeping is not wasted. உன்னுடைய கண்ணீர், நீ இதுவரைக்கும் சிந்தின கண்ணீர் வீண் அல்ல. your labor will be rewarded. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறது. அதனால் தான் என்னுடைய அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, when God told Israel, your children will return from the land of the enemy, he meant it both figuratively and literally. உன்னுடைய பிள்ளைகள் சத்துருடைய தேசத்திலிருந்து உன் வீட்டிற்கு, உன் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அதை எழுத்தின் பிரகாரமாகவும் அவர் உறுதி செய்தார். அதை உருவகமாகவும் அவர்களுக்கு செய்து காட்டினார். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் பேசும் பொழுது அவர் பேசினபடியே அதை செய்வார். வேறு ஒரு காரியத்தை முன்குறித்தும் அதை உங்களுக்கு செய்து காண்பிப்பார். That's how God deals with his children. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு எழுத்தின் பிரகாரமாகவும் வாய்க்க வேண்டும், நீ சொல்ல நினைத்த காரியமும் எனக்கு வந்து கூட வேண்டும் என்று கேட்போமாக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பலனை தரும். ஆமென். அல்லேலூயா. When God told Israel, your children will return from the land of the enemy, what did he mean? உன் பிள்ளைகள் அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அவர் என்ன முன் குறித்திருந்தார்? 16வது வசனத்தில் அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் என்று கர்த்தர் குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் இதுவரை நினைத்திராத காரியம் அது. நீங்கள் நினைத்தீர்கள் அவர்கள் போனது தான், இனி திரும்பி வர மாட்டார்கள் நினைத்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது அது உங்களை பாதிக்காது, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், அவர்களுக்கும் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் ஆனந்த பாக்கியத்தையும் கொடுக்கும் அனுபவமாக அது இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. He meant it literally. அவர் எழுத்தின் பிரகாரமாக அதை செய்வார். அது மட்டுமல்ல, உன்னுடையவர்கள் உன்னுடைய தேசத்திற்கு, உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லும் பொழுது he also meant it figuratively. அதை உருவகமாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். your children are your future. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்குரியது உங்களை தேடி வரும் என்றும் அதை பொருள் எடுத்துக் கொள்ள முடியும், பொருள்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. A part of you will live forever in your children. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாலும் உங்களுடைய ஒரு பங்கு உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய சந்ததிகளிலும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதை குறித்து சொல்லுகிறார். நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாலும் உன்னுடைய பங்கு என் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. நான் மறைந்து போனதனால எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து மறைந்து போவதில்லை. எனக்கு முன் குறித்தவைகள், எனக்காக வாக்கு பண்ணப்பட்டவைகள், நான் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி என்னுடைய கடைசி சந்ததி வரைக்கும் அது நிறைவேற்றப்படும் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். Hallelujah. God is saying you have a future that will be free from the grip of the enemy. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலம் சத்துருடைய கைப்பிடியில் இருக்காது, அது கர்த்தருடைய கைகளிலேயே இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். And this is not just history. ஆண்டவர் எரேமியா 31:16 சொன்னதை சரித்திரத்திலே செய்து காண்பித்தார். அப்படியே எழுத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஆலயத்தை பழுது பார்க்கவில்லை, ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமின் மதிர் சுவரை பழுது பார்த்து கட்டினார்கள், ஆனால் ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் காலத்தில் இருந்த ஆலயம் இந்த இரண்டாவது ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. செருபாபேல் அஸ்திவாரம் போட்ட இந்த ஆலயம் இயேசுவின் காலத்தில் இருந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமாக செய்யும் பொழுது அது சரித்திரமாக மாறுகின்றது. But when God does it figuratively, it is forever etched in your mind and your memory. Hallelujah. ஆண்டவர் சொன்னதை எழுத்தின் பிரகாரமாகவே செய்யும் பொழுது அது சரித்திரத்தில் ஒரு ஏடாக ஒரு பக்கமாக மாறிவிடும். ஆனால் உருவகமாக சொல்லி அதை செய்யும் பொழுது
அதை சரித்திர புஸ்தகத்தில் எழுத மாட்டார், உங்களுடைய நினைவுகளிலே எழுதி வைப்பார், உங்களுடைய ஞாபகத்திலே அதை எழுதி வைப்பார். உங்களுக்கு அதை முன்குறித்து உங்களுக்காகவே அதை செய்யும் பொழுது வேறு யாருக்கும் அதிலே பங்கு கொள்ள முடியாது. வேறு யாரும் எனக்கும் இதை ஆண்டவர் செய்தார் என்று சொல்ல முடியாது. அது உங்களுக்குரிய விசேஷ நன்மையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். This is a prophetic truth for your life today. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுக்காக நான் கொடுக்கும் தீர்க்கதரிசன சத்தியம் இது. This is a prophetic truth for your life today. Your future will be free from the grip of the enemy. சத்துருடைய பிடியிலிருந்து நீ முற்றிலுமாக சுதந்திரம் ஆவாய், நீ முற்றிலுமாக விடுதலை ஆவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒடுக்கி வைத்திருக்கும் அந்த வியாதி, உன்னை ஒடுக்கி வைத்திருக்கும் அந்த அவநம்பிக்கை, உன்னுடைய விசுவாச குலைச்சல், உன்னுடைய ஹல்லேலூயா உனக்கு இருக்கும் அந்த பலவீனம், உனக்கு இருக்கும் அந்த தயக்கம், அதை எல்லாம் ஆண்டவர் ஒரு நாளிலே நீக்கி போடுவார் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னுடைய விளை நிலங்களிலே உனக்கு பலன் தராததை ஆண்டவர் பிடுங்கி எறிந்து உனக்காகவே புதிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொன்னால் கர்த்தர் மகிமைப்படுவார். Hallelujah. Hallelujah. And God is saying, your children, your inheritance, they will return from the land of the enemy. சத்துருவினுடைய தேசத்திலிருந்து அவர்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சுதந்திர வீதம் திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். Hallelujah. And what does it tell about our God? இந்த காரியம் ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லுகிறாரே, இந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது அது நம்முடைய தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்ன சொல்லுகிறது என்று சொல்கிறேன். God doesn't leave his people in the enemy's camp. Hallelujah. சத்துருவினுடைய பாளையத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டு போவதே இல்லை. Hallelujah. ஒரு காலத்திற்கு அவர்கள் அங்கே இருக்கலாம், ஆனால் என்றென்றைக்கும் மறக்கப்பட்டவர்களாக, அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக அதே இடத்தில் இருந்ததே இல்லை என்று சரித்திரமும் சொல்லும், வேத புஸ்தகமும் நமக்கு அதை பறைசாற்றும். ஆண்டவர் சொல்லுகின்றார், I don't leave my children forever in the enemy's camp. I have a special divine unction on me, and that is to bring them back. அல்லேலூயா. நான் என் மேலே போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டு, அது அவர்களை சொந்த தேசத்திற்கு திருப்புவதே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். He brings them back. ஆண்டவர் அவர்களை திரும்ப கொண்டு வருவார். And when they come back to their homeland, they are better, they are stronger, and come back with a purpose. அவர்களை நான் சொந்த தேசத்திற்கு, சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். அதை செய்யும் பொழுது திரும்பி வருகிறவர்கள் இன்னும் பலனுள்ளவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு இன்று வரை இல்லாத ஒரு குறிக்கோள், ஒரு ஹல்லேலூயா, ஒரு பர்பஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி விசுவாசிக்க முடிந்தால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடையவர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சுதந்திர வீதத்தை உங்களிடத்திற்கு திருப்பி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களையும் செய்து காண்பிப்பார். When God brings what is yours, it could be your children, it could be your inheritances, whatever it is, when God says he will bring it back to you, ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லும் பொழுது, அதை செய்து காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவார். அது என்ன என்று சொல்லுகிறேன். நம்பர் 1, God will return you to your purpose. Hallelujah. Hallelujah சொல்லணும். நீங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்களோ அந்த காரியத்திற்கு ஆண்டவர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனுக்கு மனைவியாக, ஒரு சில பிள்ளைகளுக்கு தாயாக, ஒரு சிலருக்கு சகோதரியாக, சகோதரனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது மட்டும் கர்த்தருடைய திட்டம் அல்ல, தீர்மானம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விசேஷ நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவனிடத்தில் நெருங்கி வந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். This is my purpose for your life என்று கர்த்தர் சொல்லுவார். உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் இது, இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், in Genesis chapter 15 verse 20 to 26 we see a man who came back from the land of the enemy to his purpose. அடிமைத்தன வீட்டிலிருந்து
எதிரியின் தேசத்திலிருந்து, சத்ருவின் தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். And when he came back, he did not come back alive. But when he came back, when some of his things were brought back to the land that he belonged to, he came back to his purpose. Hallelujah. நான் யோசேப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20 முதல் 26 வரையுள்ள வசனங்களிலே தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் ஜீவனோட வரவில்லை. அவன் மரித்து அவனுடைய எலும்புகள் மட்டுமே கொண்டு வரப்பட்டன. ஆனால் எலும்புகள் கொண்டு வரப்பட்ட பொழுதும் அவனுக்காக தேவன் முன் குறித்த திட்டம் நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். Joseph, in other words, even though he was dead, he came back to his purposes when his bones were brought back from Egypt. Hallelujah. எகிப்திலே அவன் மரித்து போனான். எகிப்திலே மரித்து போன ஒரு மனிதன் பல வருஷங்களுக்கு பிறகு, 430 வருஷங்கள் என்று ஆபிரகாமோட கர்த்தர் சொன்ன அந்த தினம் நிறைவேறின பொழுது, ஒரு பெரிய பாளையமாக இஸ்ரவேல் புறப்பட்டு வந்த பொழுது அவர்கள் பொன்னும் வெள்ளியும் மட்டும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அவர்களுடைய கைகளிலே யோசேப்பினுடைய எலும்புகளும் அஸ்திகளும் இருந்தன என்று வாசிக்கிறோம். Hallelujah. That man was long dead. அவன் என்றோ மரித்து போயிருந்தான். அவனை குறித்து ஆனால் தேவன் மறக்கவில்லை, தேவனுடைய பிள்ளைகளும் மறக்கவில்லை. Hallelujah. அவன் மரித்து போவதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரரை பார்த்து இப்படி சொல்கின்றான், நான் போகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை என் தேவன் சந்திப்பார். யோசேப்பு தன் சகோதரை நோக்கி இப்படி சொன்னான். 24வது வசனம். In verse 24 he says, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு மரிக்கும் பொழுது அவனுக்கு 110 வயது. அதற்கும் பல வருஷங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் போகும் தருணம் குறிக்கப்பட்ட பொழுது யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போவதற்கு இஸ்ரவேலுக்கு தேவன் நினைப்பூட்டினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? Joseph was sold into Egypt, the land of the enemy. இந்த யோசேப்பு என்னும் மனிதன் வாலிபனாக இருக்கும் பொழுது எகிப்து தேசத்திலே விற்று போடப்பட்டவன். He was betrayed by his brothers and sold into slavery. He was falsely accused and imprisoned. அவன் விற்று போடப்பட்டவன் மட்டுமல்ல, அவன் தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டவன், ஏமாற்றப்பட்டவன், சிறையிலே அவன் அடைக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அவன் மேலே அவன் செய்யாத குற்றம் சுமத்தப்பட்டவனாய் இருந்தான். அப்படி இருந்தும் கர்த்தர் அவனை உயர தூக்கினார், அவனை உயர்த்தினார். தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்ததாக அவனை உயர்த்தி அவன் மூலமாக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சகாலத்திலே பரிமாறப்படும்படியாக, பாதுகாக்கப்படும்படியாக, போஷிக்கப்படும்படியாக கர்த்தருடைய கையை ஓங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? இஸ்ரவேல் தேசத்தினுடைய எண்ணிக்கை அன்று 70 தான். வெறும் 70 பேர்கள் மட்டுமே ஒரு தேசமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபினுடைய பிள்ளைகளும் அவனுடைய பேர பிள்ளைகளுமாக சேர்த்த சந்ததி 70 பேர்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த 70 பேர்களையும் வனாந்தரமாய் போயிருந்த அந்த யூதேயாவிலிருந்து எகிப்துக்கு கொண்டு வந்தான். அவர்களை பஞ்சம் முடியும் வரைக்கும் அவர்களை போஷித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லணும். Although Joseph did not physically return to Canaan during his lifetime, his legacy did. Hallelujah. யோசேப்பு எழுத்தின் பிரகாரமாக மாம்சமும் இரத்தமும் சதையும் உள்ளவனாக அவன் தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய எலும்புகள் திரும்பி வந்த பொழுது யோசேப்புக்காக ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் நிறைவேறியது என்றே நாம் சொல்ல வேண்டும். பார்வோனை போல எகிப்திலே மரித்து எகிப்திலே அடக்கம் பண்ணப்பட யோசேப்பு முன் குறிக்கப்படவில்லை. கொஞ்ச காலத்திற்கு யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தவனாக எகிப்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். ஆனால் அவன் என்றென்றைக்கும் இருக்க வேண்டிய இடம் இஸ்ரவேலின் மண் என்று கர்த்தர் தீர்மானித்தார். அதை அப்படியே ஆண்டவர் செய்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. He makes his family promise to carry his bones back to the promised land. And what did bringing back the bones of Joseph mean to the nation of Israel? இஸ்ரவேல் தேசத்திற்கு
யோசேப்பினுடைய எலும்புகள் திரும்பி கொண்டு வரப்பட்டது எதை குறித்தது என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஹல்லேலூயா, உங்களுக்கு தெரியும், அலியா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அலியா மீன்ஸ் டிசென்ட் ஆர் ரைஸ். அலியா என்றால் எழும்பு அல்லது உயர எழும்பு என்பது, உயர பற என்பது அதனுடைய பொருள். அலியா மீன்ஸ் ரைஸ், அலியா மீன்ஸ் அசென்ட். ஹல்லேலூயா, எழும்பு எழும்பு என்று அலியா என்னும் வார்த்தை, எபிரேய வார்த்தை சொல்லுகின்றது. ஆனால் இப்பொழுது அலியா என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். உலகமெங்கும் இருக்கும் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பதையே அலியா குறிப்பிடுகின்றது. யூதர்களுக்கு அந்திய காலத்தில், உலகத்தின் முடிவில் உபத்திரவம் பெருகி வரும் பொழுது யூதர்கள் வேறு எந்த தேசத்திலும் பத்திரமாக இருக்க முடியாது, சொந்த தேசத்தை தவிர என்று கர்த்தர் அறிந்து அவர்களுக்காக முன்குறித்த திட்டம்தான் அலியா. அல்லேலூயா. அலியாவில் ஜீவனோட அல்ல, மரித்து எலும்புகளாக வந்த முதல் மனிதன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கும் யூதர்கள் அலியாவை அவர்கள் இரத்தமும் சதையுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு மரித்தும் அலியா செய்தான் என்று பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய கிருபை. Although he was dead, Joseph's return of the bones to the land of Israel is a prophetic sign of hope, a declaration that God does not forget his children. He will surely bring them back to his own. கர்த்தர் தம்முடையவர்களை மறந்து போவதில்லை. கர்த்தர் தம்முடையவர்களை தம்முடைய தேசத்திற்கே திருப்பி கொண்டு வருவார், தம்முடைய சித்தத்திற்கே திருப்பி கொண்டு வருவார் என்பதற்கு யோசேப்பினுடைய எலும்புகள் ஒரு அடையாளமாக இன்று வரைக்கும் இருக்கின்றது. அல்லேலூயா. The act of bringing Joseph's bones back to Israel is also a promise to us. யோசேப்பினுடைய எலும்புகள் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்ரவேலுக்கு நல்ல காரியம், நமக்கு அது ஒரு வாக்குத்தத்தம். எப்படி என்று சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இன்று மரித்தால், இயேசுவை உயிரோடு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்ட நமக்கு அவருடைய ஆவி நம்மிலே வாசமாய் இருப்பதினாலே மரித்தாலும் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறாரே. அந்த நம்பிக்கைக்கு நிழலாக இருப்பவன் யோசேப்பும் அவனுடைய எலும்புகளும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். நான் மரித்தாலும், நான் மறைந்து போனாலும், நான் மண்ணிலே மறைவு செய்யப்பட்டாலும் எனக்கு ஒரு அலியா இருக்கின்றது. நான் இஸ்ரவேலுக்கு திரும்பி கொண்டு வரப்படுவேன் என்றல்ல, தேவன் இருக்கும் இடத்திற்கே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கே நான் புது சரீரத்தோடு வருவேன் என்று கர்த்தர் என்னையும் வாக்கு பண்ண எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. நான் அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன், துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்யும் இரண்டாவது காரியம், தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சித்தத்திற்கு, தம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் திருப்பி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் செய்யும் இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்கிறேன். God will restore your identity. உங்களுடைய அடையாளத்தை அவர் திரும்ப சீர்பொருந்த பண்ணுவார். எஸ்ராவை குறித்து, மன்னிக்கணும், செருபாபேலை குறித்து எஸ்ராவின் புத்தகத்தில் 1, 2, 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா அந்த புத்தகம் முழுவதும் வருகிறான், செருபாபேல் வருகிறான். ஆனால் செருபாபேல் என்னும் நாமம் முதலிலே 1 நாளாகம புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே வருகிறதை பார்க்க முடியும். எஸ்ராவிலே அவனுடைய பெயர் வருகிறதற்கு முன்பதாக 1 நாளாகம 3:19 செருபாபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த செருபாபேல் என்னும் வார்த்தைக்கு, என்னும் நாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று நினைக்கிறீர்கள்? It means offspring of Babylon. பாபிலோனுடைய விதை அல்லது பாபிலோனுடைய புத்திரன் என்பதே செருபாபேல் என்ற வார்த்தைக்கு, என்ற பெயருக்கு அர்த்தம். அந்த அர்த்தம், அந்த பெயர் எப்படி வந்தது என்று சொல்கிறேன். செருபாபேலுக்கு அந்த பெயர் எப்படி வந்தது? இவன் யூதன், இவன் இஸ்ரவேலன். ஆனால் செருபாபேலுக்கு பாபிலோனுடைய விதை அல்லது பாபிலோனுடைய புத்திரன் என்ற பெயர் வர காரணம் என்ன? அவன் பாபிலோனிலே பிறந்தான். அதனாலே அவனுக்கு அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. செருபாபேல் was born in exile. சிறையிருப்பின் அனுபவத்தில் இஸ்ரவேல் பாபிலோனில் இருக்கும் பொழுது செருபாபேல் அந்த இடத்துல பிறக்கிறான். அவன் பிறந்த இடத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அங்கே முழுவதும் விக்கிரகங்களும் விக்கிரக தோப்புகளும் இருக்கிறதை செருபாபேல் சின்ன வயது முதற்கொண்டே பார்த்து இருக்கிறான். அது மட்டுமல்ல, he was totally disconnected from temple worship. அவனுடைய கண்களை அவன் சுற்றிலும் பார்க்கிறான். எந்த இடத்திலும் தேவனுடைய ஆலயம் இல்லை, விக்கிரகங்கள் உண்டு, விக்கிரக தோப்புகள் உண்டு. ஆனால் மெய் தேவனுடைய, ஜீவ தேவனுடைய ஆலயம் இல்லை. அதனாலே ஆலய வழிபாடு என்ன என்றும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. Everything in his life suggested a return to Israel was impossible.
இஸ்ரவேலுக்கு திரும்பி போவது கூடாத காரியம் என்று அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களும் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலும் அவன் ஒரு காரியத்தை செய்தான். அவன் தேவனிலே நம்பிக்கையாய் இருந்தான். When life offered Zerubbabel no hope, God went beyond hope and made him a promise to his people. அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்கு ஏதுவான எந்த காரியமும் எந்த தடயமும் இல்லாதிருந்த பொழுதும் செருபாபேலை நம்பிக்கையும் தாண்டி தன்னுடைய தேசத்திற்கு தன்னுடைய இனத்தாருக்கு அவனை வாக்குதத்தமாகவே தேவன் மாற்றுகிறதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கூட. நம்முடைய வாழ்க்கையில நம்மால் நமக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நமக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் செய்யும் காரியம் நம்மை கொண்டு நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய இனத்தாருக்கு, நம்முடைய சபையாருக்கு கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். செருபாபேலுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கும் காரியம் அதுவே. ஹல்லேலூயா. Zerubbabel, the seed of Babylon, will lead the first set of Jews back to Jerusalem after 70 years of captivity in Babylon. பாபிலோன் தேசத்திலே 70 வருஷங்கள் அவர்கள் சிறையிருப்பு முடிந்த நாளிலே முதல் கூட்டமாக பாபிலோனிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு போகும் கூட்டத்தை வழி நடத்துவதற்கென்று செருபாபேலையே ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். ஆமென் சொல்வீங்களா? God moved the heart of King Cyrus to issue a decree of release of the Jews. கோரேஸ் ராஜாவை கொண்டு ஒரு கையெழுத்தை போட வைத்து ஒரு ஆணையை புறப்படுவித்து இஸ்ரவேலை ஒரு கூட்டமாக வெளியே கொண்டு வர கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். And Zerubbabel laid the foundation of the second temple in Jerusalem. எருசலேமிலே கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயத்தை அடித்தளம் அஸ்திவாரம் போடுவதற்கு ஆண்டவர் செருபாபேல் என்னும் மனிதனையே முன்குறித்திருந்தார். அவனுடைய பெயர் சொன்னது I am the seed of Babylon. ஆனால் ஹல்லேலூயா, பாபிலோனுடைய விதை அல்லது பாபிலோனுடைய சந்ததி என்று எண்ணப்பட்டவனை வைத்து ஆண்டவர் இஸ்ரவேலை திருப்பி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை அஸ்திபாரப்படுத்துவதற்கு அவனையே தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென், ஆமென், ஆமென். இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லுகிறேன். செருபாபேல் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொண்டு வந்த பொழுது, ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்ட பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? He indirectly restored the nation's identity and revived worship in the land. தேசத்திலே ஹல்லேலூயா ஆராதனையை திரும்ப கட்டுவித்தான். அவர்கள் இழந்து போன அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அடையாளத்தை அவன் திருப்பி கொடுக்கிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, when God fulfills his promise to you, will you like Zerubbabel do something to revive worship and restore your family's identity? செருபாபேலை போல உங்களை தேவன் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய சபையிலே, தேவன் உங்களை வைத்திருக்கும் கூட்டத்திலே ஆராதனையை புதுப்பிக்கவும், ஆராதனையை திரும்ப நடத்தவும், ஹல்லேலூயா, உங்களுக்கு இழந்து போன அந்த அடையாளத்தை திரும்ப கட்டி எழுப்புவதற்கும் நீங்கள் முழு முனைப்போட முயற்சி எடுப்பீர்களா என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார். கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை, நீர் செருபாபேலை போல என்னை உயர்த்தும் பொழுது, என்னை உபயோகப்படுத்தும் பொழுது இழந்து போன ஆராதனையை நான் புதுப்பிப்பேன். ஆண்டவரே, I will revive the worship that is forever lost in my family. என்னுடைய பிள்ளைகள் கூடி வரும்பொழுது அங்கே குடும்ப ஜெபம் இல்லை, அங்கே ஆராதனை இல்லை. ஆனால் அதற்காக முழு முனைப்போடு நான் செயல்படுவேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு இழந்து போன அடையாளத்தை என் மூலமாக நீர் கொண்டு வருவீராக என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆமேன் என்று சொல்லுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடையவர்களை, உங்களுக்கு உரியதை உங்கள் வீட்டிற்கு, உங்கள் தேசத்திற்கு திரும்பி கொண்டு வரும் பொழுது கர்த்தர் செய்கின்ற மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லுகின்றேன். The third thing that God does when he brings back your children and your inheritance back into your land and your home, what he does is this: God will bring you back to the Father. அவர் உங்களை தகப்பனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே கொண்டு வருவார். ஆமென் சொல்லணும். இதை விட பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கவே போவதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 முதல் 32 வரையுள்ள வசனங்களிலே நாம கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். In Luke 15 verse 11 to 32 we read about the prodigal son. We know his story well.
What did he do? He moved away from the comfort of his father's home to a far country to live a life of pleasure and self-indulgence. தன்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய ஆசா பாசங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக, அவைகளுக்கு விதை ஊட்டுவதற்காக, விதை கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து, தகப்பனுடைய அரவணைப்பிலிருந்து அவன் பிரிந்து போக நினைத்தான். அவன் போனது எங்கே? தூர தேசத்திற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. It was not a real story. It was only an imaginary story that Jesus said. அது நடந்த கதை அல்ல, ஆண்டவர் சொன்ன ஒரு கதை. அது ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். ஆனால் அந்த கதையிலும் நம்ம பார்க்கிறோம், in the far country the prodigal son went and wasted his inheritance, came to penury and started feeding pigs to sustain himself. தூர தேசத்திற்கு போனவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிறேன். தனக்கு சுதந்திரமாக கிடைத்த அந்த வீதத்தை விற்று போட்டான், அதை அழித்து போட்டான், ஆஸ்தியை அழித்து போட்டான், ஒன்றுமில்லாதவனாக மாறினான். வயிற்று பிழைப்பிற்கு பன்றிகளை மேய்க்கும் வேலையை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். But the prodigal son's life in the far country is a picture of sin, shame and spiritual death. இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை தூர தேசத்தில், தகப்பனுடைய வீட்டிலிருந்து தூர போய் அவன் தன்னைத்தானே அழித்து போட்டானே, அது என்ன காண்பிக்கிறது தெரியுமா? பாவத்தினுடைய விளைவை அதை காண்பிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவமானம் எப்படி இருக்கும் என்பதை கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்து கண்டுகொள்ள முடியும். ஆவிக்குரிய மரணம் எப்படி இருக்கும் என்பதை இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்து கண்டுகொள்ள முடியும். It was a picture of sin, shame and spiritual death. But the story did not have a tragic end. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே அலங்கோலமாக போய்விடவில்லை. அழுது புலம்பும் ஒரு வாழ்க்கையாகவே அந்த வாழ்க்கை முடிந்து போகவில்லை. He came to himself and returned to the father's house என்று பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சுய நினைவுக்கு வந்த பொழுது தகப்பனுடைய வீட்டை தேடி அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். Where he expected rejection, he received an embrace. எந்த இடத்துல அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவானோ என்ற சந்தேகத்தோடு வந்தானோ அந்த இடத்துல தகப்பனுடைய அரவணைப்பை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று தகப்பனை பார்த்து சொன்னவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, கால்களுக்கு ஹல்லேலூயா பாதரட்சை கொடுக்கப்பட்டது, அவனுக்கு கைக்கு மோதிரம் சூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். In a place of servant status, he was restored back as a son of the master of the house. வீட்டின் எஜமானுடைய மகனாக அவன் திரும்பவும் அவனுடைய நிலைமைக்கு அவன் சீர்பொருந்த பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The father ran to meet him and clothed him and restored him. இவன் தூர வருகிறதை கண்டவுடனே தகப்பன் அவனை பார்க்க, அவனை வரவேற்க ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்து விட்டு அவனை திரும்ப தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். And this prodigal son, his return brought healing, celebration and a renewed understanding of the father's love. இந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டிலே நடந்தது என்ன என்று சொல்லுகிறேன். அந்த வீட்டிலே அதுவரைக்கும் கிடைத்திராத சுகம் கிடைத்தது. That house had healing and that house went into a celebratory mode. அவர்கள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுவரைக்கும் அந்த சம்பவம், இந்த கதை சொல்லப்படும் வரைக்கும் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை விளங்காதவர்களுக்கு இந்த சம்பவம், இந்த கதை ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறதாக இருந்தது என்று பார்க்கிறோம். That is how the Father's love is explained by Jesus our Lord. Amen. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குரியதை, உங்களுக்கு உரியவர்களை உங்கள் தேசத்திற்கு, சொந்த வீட்டிற்கு, சொந்த தேசத்திற்கு திரும்பி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் செய்யும் 3 காரியங்கள் என்ன என்று பார்த்தோம். அதோடு கூட இந்த செய்தி நிறைவு பெறாது. அடிமைத்தன வீட்டில், சத்துருடைய வீட்டில், சத்துருடைய தேசத்தில் பிள்ளைகள், உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய சுதந்திர வீதம் இருக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்றும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். Though God promised to return, the road wasn't easy. There were 3 major challenges that people in the land of the enemy faced. சத்துருடைய தேசத்தில் அவர்கள் சந்தித்த 3 சவால்கள் என்ன என்று சொல்கிறேன். Number 1, they suffered loss of identity. தங்கள் அடையாளத்தை இழந்து போனார்கள். நீங்கள் எகிப்திலும் சரி, நீங்கள் எகிப்தையும் பாருங்க, பாபிலோனையும் பாருங்க. In both Egypt and Babylon, God's people were renamed.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களோடு அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கவில்லை. தானியேலுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது? பெல்தஷாசார் என்று சூட்டப்பட்டது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே போன அனனியாவுக்கும் அசரியாவுக்கும் எல்லாம் வேறு பெயர்கள் சூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்களை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற பாபிலோனிய பெயர்களை சூட்டி அவருடைய ஐடென்டிட்டியை மாற்றிவிட்டார்கள், அடையாளத்தையே மாற்றிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். They were re-educated. இவர்கள் கல்விமான்கள் தான். இவர்கள் நன்கு கற்றறிந்தவர்கள், யூத சாஸ்திரத்தை, வேத சாஸ்திரத்தை நன்கு கற்றறிந்தவர்கள். ஆனால் இது செல்லாது என்று அறிந்து, இது செல்லாது என்று அவர்களுக்கு சொல்லி பாபிலோனிய சாஸ்திரங்களை, பாபிலோனிய பாஷையை அவர்களுக்கு திரும்பவும் புகட்டினார்கள் என்று பார்க்கிறோம். And they were redefined. Their character was redefined. அதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது, ஆனால் அவருடைய சுபாவம் மாறவில்லை. அல்லேலூயா. The prodigal was treated not as a son but as a servant. மகனாக அவன் வேலை ஸ்தலத்தில், இந்த கெட்ட குமாரன் வேலை ஸ்தலத்தில் பார்க்கப்படவில்லை, அடிமையாகவே பார்க்கப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, I'll tell you when the loss of identity happens. அடையாளத்தை நீங்கள் இழந்து போகும் நிலைமை எப்பொழுது வரும் என்று சொல்கிறேன். When you forget who you are. நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து போகும் பொழுது உங்கள் அடையாளத்தை நீங்களே மறந்து போவீர்கள். பாபிலோனிலும் சரி, எகிப்திலும் சரி, கொண்டு போகப்பட்டவர்கள் தாங்கள் யார் என்பதை மறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் யார் என்பதை தேவன் ஒரு நாளும் மறக்கவில்லை. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அடிமைத்தன வீட்டில் இருப்பது என்னுடைய பிள்ளை என்று தேவன் அறிந்து அவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு நாளை குறித்திருந்தாரே, அதுதான் நம்முடைய தேவன். நம்பர் 2, ரெண்டாவது காரியம், அந்த அடிமைத்தன வீட்டிலே சத்துருடைய தேசத்தில் அவர்கள் சந்தித்த இரண்டாவது சவால் என்ன என்று சொல்கிறேன். Shame and regret was their portion. Joseph was betrayed in Egypt. Zerubbabel had to face ruins. The prodigal knew he had wasted everything. யோசேப்பு எகிப்திலே வஞ்சிக்கப்பட்டான். அவன் செய்யாத குற்றத்திற்கு பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். செருபாபேல் பாபிலோனிலே இருக்கிறான், ஆனால் எருசலேமுக்கு திரும்பி வரும்பொழுது he only saw ruins before his eyes. கட்டிட இடிபாடுகளை மட்டுமே அவன் கண்களுக்கு முன்பாக பார்த்தான் என்று பார்க்கிறோம். ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுதும், தூர தேசத்தில் தன்னுடைய சொத்தையும் ஆஸ்தியும் அழித்து போட்ட பொழுதும் அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் என்று அவனுக்கு நன்கு தெரிந்திருந்தது. Shame and regret was their portion. Everything around them whispered, you are disqualified. அவர்களை பார்த்து ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு நினைப்பூட்டினது என்ன என்று சொல்லுகிறேன். நீ பந்தய பொருளை தவற விட்டு விட்டாய், நீ ஓட்டத்திற்கு லாயக்கு உள்ளவன் அல்ல, தேவனுடைய அன்பிற்கு, தகப்பனுடைய அன்பிற்கு திரும்பி வருவதற்கு நீ ஒரு காலத்திலும் பாத்திரவான் அல்ல என்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. But God's mercy rewrote their story. நீ ஓட்ட பந்தயத்தில் தகுதி உள்ளவன் அல்ல, உன்னுடைய பந்தய பொருளை நீ தவற விட்டு விட்டாய் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுதும் கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே அவர்களுடைய முடிவை மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். மூன்றாவது சவால், சத்துருடைய தேசத்தில் சிறைச்சாலையின் அனுபவத்தில் அவர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் சந்தித்த மூன்றாவது காரியம், they feared rejection and failure. அவர்கள் எந்த ஒரு புது முயற்சியும் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனதிலே வந்து நிற்கும் காரியம், இதுவும் தோல்வியிலே முடிந்து போகுமோ, இதுவும் எனக்கு வருத்தத்தை தருமோ என்றே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். Returning to their homeland meant facing the past. அவர்கள் சொந்த தேசத்திற்கு வரும்பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை, குதூகலத்தை தரும் ஒரு காரியம், ஒரு முகூர்த்தம் என்று நீங்களும் நானும் நினைக்கக்கூடும். தவறு அல்ல, அது மிகுந்த சந்தோஷத்தை தரும் காரியமாகவே இருந்தது. ஆனால் செருபாபேலும் சரி, கெட்டகுமாரும் சரி, அவர்கள் விட்டு சென்ற தேசத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவர்கள் முன்பாக இருந்த சவால் என்ன என்று சொல்கிறேன். They had acute doubt about their own self-worth. அவர்களுடைய சுய மரியாதையை குறித்து, அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை குறித்து அவர்களுக்கு மிகுந்த சந்தேகம் எழுந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் செய்யும் காரியம் வாய்க்காமல் போனால் என்ன செய்வது? செருபாவுடைய மனதில் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது. ஆலய பணியை என்னிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, நான் பாபிலோனில் இருந்த வரைக்கும் ஒரு வீட்டை கூட கட்டினதில்லை, எருசலேமுக்கு என்னை திருப்பி கொண்டு வருகிறார், இப்பொழுது ஆலயத்தை கட்டச் சொல்கிறார், என்னாலே முடியுமா என்று செருபாபேல் நினைத்திருக்கக்கூடும். இந்த கெட்டகுமார் நினைத்திருக்கக்கூடும். தகப்பன் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார், தகப்பன் இப்பொழுது என்னை அரவணைத்திருக்கிறார், எனக்கு புது வஸ்திரத்தை தந்திருக்கிறார், என்னுடைய கால்களுக்கு பாதரட்சியை தந்திருக்கிறார், மோதிரத்தை போட்டிருக்கிறார், தகப்பனுடைய அன்பு தொடர்ந்து என் மேலே இருக்குமா என்ற சந்தேகம் கூட அவனுக்கு எழும்பி இருக்கக்கூடும்.
வாட் இஃப் இட் டசன்ட் ஒர்க்? நான் திரும்பி வந்திருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கை அமையவில்லை என்றால் நான் என்ன செய்வது? வாட் இஃப் ஐ எம் நாட் வெல்கம்? இந்த இடத்துல நான் வரவேற்கப்படவில்லை என்றால் நான் என்ன செய்வது? பட் they moved with faith, not fear. ஆனால் இத்தனை சந்தேகங்கள் அவர்களுக்கு இருந்த பொழுதும் பயத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே அவர்கள் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கெட்ட குமாரனுக்கும் சரி, யோசேப்புக்கும் சரி, செருபாபேலுக்கும் சரி, அவர்கள் எடுத்த முடிவுகளின் பின்னால் இருந்த காரியம் என்ன தெரியுமா? பயம் அல்ல, விசுவாசம். அல்லேலூயா. Faith, not fear, made them take decisions. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, God wants to restore you to your homeland, to your inheritance and to the Father's love. உங்களுடைய சுதந்திர வீதத்திற்கு, உங்களுடைய தேசத்திற்கு, உங்களுடைய வீட்டிற்கு, தேவனுடைய அன்பிற்கு, பிதாவினுடைய அன்பிற்கு உங்களை திரும்ப ஒப்பு கொடுப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் அதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக இந்த 3 வேளைகளிலும் இந்த 3 மனிதர்கள் எதை முன்வைத்து இந்த தீர்மானங்களை எடுத்தார்கள் என்று பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 3 things to do to inherit the promise found in Jeremiah 31:16. எரேமியா 31:16 இருக்கும் வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள செய்ய வேண்டிய 3 காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, they remembered the promise. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருந்தால் மட்டும் போதாது, வாக்குத்தத்தம் என்ன என்று நமக்கு தெரியணும். வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அது உள்ளே இருப்பதினாலே எனக்கு பலன் இல்லை, அது என்னுடைய இருதயத்தில் வர வேண்டும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். என்னுடைய நினைவிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்க வேண்டும். இந்த நாளிலே, இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த பலிபீடத்திலிருந்து அல்லது என் வீட்டிலே நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை உனக்கென்று கர்த்தர் சொன்னாரே, அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஜோசப் clung to God and his word in the prison. சிறைச்சாலையிலே போட்ட பொழுதும் யோசேப்பினுடைய சுபாவத்திற்கு மாறுதல் எதுவும் ஏற்படவில்லை. சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவன் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டே இருந்தான். ஜெருபாபேல் read the prophetic scrolls. தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்க தரிசன சுருள்கள் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளுடைய திரும்பி வரதலை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை ஜெருபாபேல் படித்து வாசித்துக் கொண்டே இருந்தான். And the prodigal remembered the way to the father's house. கெட்ட குமாரனுக்கு என்ன நினைவில் வந்தது? தகப்பனுடைய வீட்டிற்கு போகும் வழி எது என்று அவனுடைய மனதிலே கர்த்தர் போடுவித்தார். அல்லேலூயா. இந்த 3 பேர்களுக்கும் இருந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். The word of God was a compass. கர்த்தருடைய வசனம் அவர்களை வழி நடத்தும் கருவியாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காம்பஸாக, உங்களை வழி நடத்தும் கருவியாக இருந்தால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்பர் 2, இந்த 3 பேர்களும் செய்த காரியம், they took the first step. முதற் படியை அவர்கள் எடுத்தார்கள். கர்த்தர் செய்யட்டும் என்று காத்து கொண்டிருக்கவில்லை, கர்த்தர் என்னை இங்கிருந்து கொண்டு போகட்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. They took the first step in faith. விசுவாசத்தோடு அவர்கள் முதற் படியை எடுத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். In the prison, Joseph was an idol. He interpreted dreams and visions. சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கே ஒடுங்கி போய் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் யோசேப்பு செய்த காரியம் என்ன என்று சொல்கிறேன். அவனுக்கு இருந்த அந்த கிஃப்ட், அவனுக்கு ஒரு வரம் இருந்தது. அந்த வரத்தை சிறைச்சாலைக்குள்ளும் அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறேன். யாருக்கெல்லாம் கனவு, யாருக்கெல்லாம் தரிசனங்கள் வந்ததோ அதையெல்லாம் உணர்த்தும் மனுஷனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். Zerubbabel left the familiarity and comfort of Babylon for the ruins of Jerusalem. செருபாபேல் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட பாபிலோன் ஒரு சிறைச்சாலை தான். ஆனாலும் அவனுக்கு தினமும் 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம், அவனுக்கு தெரிந்த காரியங்கள், தெரிந்த மனிதர்கள், பழக்கமான காரியங்கள் என்று சுற்றிலும் அனுகூலம் இருக்கும் பொழுதே தேவன் சொன்னார் என்பதை விசுவாசித்து தேவனுடைய வேலையை சிறமேற்கொண்டு சொந்த தேசத்திற்கு, அழிவுக்கு, இடிபாடுகளுக்கு திரும்பி வந்தானே, அதுதான் விசுவாசத்தின் முதல் படி. And the prodigal son, கெட்ட குமாரன் என்ன செய்தான்? The prodigal son simply walked back to his home. Hallelujah. தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி நடந்து வந்தான்.
அதுவே ஒரு பெரிய விசுவாசம். ஆமென் சொல்லலாம். ரெஸ்டோரேஷன் always begins with a movement. நீங்க பைபிளை திரும்ப 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 வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எதையாகிலும் செய்யவே வேண்டும். Restoration doesn't happen in idleness. நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சீர்பொருந்த செய்ய மாட்டார். சீர்பொருந்த செய்ய வேண்டுமா? சபைக்கு வரணும், வேத புஸ்தகத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாச ஜெப கூட்டத்திற்கு வரணும். அதை செய்யாம என்னை சீர்பொருந்த செய்யும், என்னுடைய நிலைமையை மாற்றும், என்னுடைய வீட்டில் சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் கர்த்தர் இம்மி கூட உங்களுக்காக செய்ய மாட்டார். Restoration always begins with a movement. நீங்கள் எடுக்கும் முதற்படி, அந்த விசுவாசத்தின் படியை வைத்துத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அளந்து காண்பிப்பார். God waits for us to step and he meets us on the road. முதற்படி மட்டும்தான் உங்களுடையது. நீங்கள் முதற்படியை எடுத்து வைக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை காத்துக்கொண்டு வழியில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியம், இந்த 3 பேர்களும், யோசேப்பும் சரி, செருபாபேலும் சரி, கெட்டகுமாரும் சரி, அவர்கள் செய்த 3வது காரியத்தை சொல்லுகிறேன். They trusted God's word. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்தார்கள். They believed that God wasn't done with them. தேவன் எங்களுடைய கதையை இதோடு கூட முடித்து விடவில்லை. எங்களை கொண்டு தேவன் இன்னும் திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் எங்களை இன்னும் பயன்படுத்துவார் என்பதை இந்த 3 பேர்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். They trusted that his grace was bigger than their mistakes and their past. அவர்கள் செய்த தவறுகளை பார்க்கிலும், அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை அநாதி காலம் தொட்டு பெரிதாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள். And they were right. அவர்கள் விசுவாசித்த வண்ணமாகவே அவர்களுக்கு செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி, சபையை கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். Hallelujah. Give God the praise, church. Hallelujah. Perhaps someone listening to this message feels they've gone too far. என்னுடைய செய்தியை கேட்கும் இங்கே இருக்கும் சிலரோ, இல்லை இந்த ஊடகத்தின் மூலமாக பார்க்க போகிற சிலரோ, அவர்கள் நினைக்கக்கூடும், இவர்களை விட, யோசேப்பை விட, செருபாபேலை விட, கெட்டகுமாரனை விட நான் ரொம்ப தூரம் தகப்பனுடைய சித்தத்தை விட்டு, வீட்டை விட்டு, அன்பை விட்டு தள்ளி வந்து விட்டேனே, நான் திரும்ப கொண்டு வரப்பட முடியுமா என்று நீங்கள் கேட்கிறது கர்த்தருக்கு தெரிகிறது. It doesn't matter how far you have gone away from God's will and God's home. God is asking you to return to him today. ஆண்டவரிடத்திற்கு திரும்பும்படி கர்த்தர் இன்று உங்களை கேட்கிறார். You are in the enemy's territory right now. இன்று சத்துருடைய பாளையத்திலே நடுவிலே நீங்கள் நிற்கிறீர்கள். You are in a big pen of regret. வருத்தங்களும் சோர்வுகளும் உங்களை படுகுழியிலே தள்ளி இருக்கக்கூடும். You have forgotten who you are. நீங்கள் யார் என்பதை நீங்களே மறந்திருக்கக்கூடும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை என்பதை நீங்களே மறந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. Hear the voice of the Lord from Jeremiah 31:16. எரேமியா 31:16 சொல்லுகிறதை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்குரிய பலனை தருவார். அவர்களை உங்கள் தேசத்திற்கு, சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லும் காரியம், you will return. நீங்கள் திரும்பி வருவீர்கள். And your children will return. உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். Your calling will return. உங்களை தூங்க விடாமல் செய்யும் உங்களுடைய ஊழிய அழைப்பு திரும்ப வரும். And your joy will return. உங்கள் சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், அது திரும்ப வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் தாயாக இருந்தால், முதலிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும் காரியம், நீ முதலிலே கர்த்தரிடத்திற்கு திரும்பி வா. When you return to God, when you return to salvation, when you return to the love of the God Father, God will take care of your children. நீங்கள் தகப்பனுடைய அன்பிற்கு திரும்பி வந்து உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் வந்த பிறகுதான் உங்களுடைய பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? எரேமியா 31:16 ஒரு வாக்குத்தத்தம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சுதந்திர வீதம் உங்களுக்குரிய திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அதை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். உங்கள் அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களிடத்திற்கு திரும்பி வரும். And when you do, it won't just bless you. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் மட்டும் இருக்காது. It will bless your whole house. உங்களுடைய முழு வீட்டையும் அது ஆசீர்வதிக்கும். Your whole church, உங்களுடைய முழு சபையையும் அது ஆசீர்வதிக்கும். உங்களுடைய தலைமுறையை
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் இருக்கும் கடைசி சந்ததியையும் அது ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கைகூட வர செய்வீராக என்று கேட்போம், ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, எரேமியா 31:16 இருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஃபார் no matter how far we have wandered, you are still calling us home. உம்முடைய அன்பை விட்டு, உம்முடைய சித்தத்தை விட்டு, உம்முடைய வீட்டை விட்டு நான் எவ்வளவு தொலை தூரத்தில் வந்திருந்தாலும் நீர் இன்று கர்த்தாவே உம்மிடத்தில் திரும்பி வருவதற்காக என்னை அழைக்கின்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட குமாரனை, கெட்ட குமாரத்தியை, ஆண்டவரை சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கும் என்னுடைய பிள்ளையை, என்னுடைய ஆசையை, என்னுடைய ஊழிய அழைப்பை, அந்த சோர்ந்து போன விசுவாசியை ஆண்டவருடைய கைகளிலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர்தாமே அவர்களுடைய கர்த்தாவை கட்டுகளை உடைத்தெறிவீராக. அவர்களை கட்டி வைத்திருக்கும் எல்லா கர்த்தாவே, அல்லேலூயா கர்த்தாவே, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இன்று அறுபடுவதாக ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய சிந்தைகளிலே உம்முடைய அன்பை குறித்த ஞாபகத்தை கொண்டு வருவீராக. உம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மிடத்திலே திரும்பி வருவதற்கு எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை தருவீராக. உம்முடைய அன்பிற்கு நேராக உம்முடைய கர்த்தாவை அணைக்கும் கரங்களை தேடி வருவதற்கு எங்களுக்கு ஒரு வேகத்தை, உத்வேகத்தை தருவீராக என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி வரும்பொழுது யோசேப்பை போல, செருபாபேலை போல, கெட்ட குமாரனை போல முழுவதுமாக உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய அன்பிற்கு, உம்முடைய கர்த்தாவை, உம்முடைய தேசத்திற்கு, உம்முடைய சபைக்கு என்னை நீர் சீர் பொருந்த செய்வீராக ராஜா. என்னுடைய வருகை, என்னுடைய திரும்பி வருகை என்னுடைய சாட்சியாக இருக்க நான் இன்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லெட் மை லைஃப் க்ளோரிஃபை யூ. என்னுடைய வாழ்க்கை உமக்கு மகிமை கொண்டு வருவதாக. இயேசுவின் மூலம் என்னுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.